ஒரு வயசான பாட்டிக்காக சாட்சாத் சிவபெருமானே கூலியாளா வந்து மண் சுமந்தார் என்றால் நம்புவீங்களா? அதுதான் மதுரையில் நடந்த பிட்டுக்கு மண் சுமந்த திருவிளையாடல். ஒரு காலத்துல மதுரையில வைகை ஆத்துல பெரிய வெள்ளம், கரை உடைஞ்சு ஊருக்குள்ள தண்ணீர் வர்ற நிலை. அதனால ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் ஒருத்தர் வந்து வைகை கரையை அடைக்கணும் அப்படின்னு பாண்டிய மன்னன் வந்து உத்தரவு போட்டிருக்காரு. அந்த நேரத்துல வந்தி அப்படின்னு ஒரு வயசான பாட்டி பிட்டு வித்துதான் வாழ்க்கைய நடத்திட்டு இருந்திருக்காங்க. அவங்களால மண் சுமக்கவும் முடியாது, கூலிக்கு ஆள் வைக்கவும் முடியாது. என்ன செய்யறதுன்னு தெரியாம சொக்கநாதரை நினைச்சு தவிச்சிட்டு இருந்தாங்க. அப்பதான் ஒரு கூலி ஆள் மாதிரி சிவபெருமான் அவங்க முன்னாடி வந்து நின்னாரு. நான் உனக்காக மண் சுமக்கிறேன், எனக்கு கூலியா பிட்டு மட்டும் கொடு அப்படின்னு சொன்னாரு. வந்திக்கும் வேற வழி இல்ல, பிட்டு கொடுத்தாங்க. ஆனா வைகை கரைக்கு போன அந்த கூலி ஆளோ மண் சுமக்கிறதுக்கு பதிலா சும்மா உட்கார்றது, சாப்பிடுறது, ஆடுறது, பாடுறதுன்னு இருந்தாரு. வந்தியின் பங்கு மட்டும் கரை அடைக்கப்படாம இருந்ததை பார்த்த அதிகாரிகள் மன்னனிடம் சொல்லிட்டாங்க. அங்கே வந்த மன்னன் வந்து கோபத்துல அந்த கூலியால பெரம்பால அடிச்சிட்டார். ஆனா அந்த அடி அந்த ஒருத்தர் மேல மட்டும் விழல, அரசன், மக்கள், எல்லா உயிர்களுமே அந்த அடியோட வலியை வந்து உணர்ந்தாங்க. அப்பதான் இவர் சாதாரண கூலியாள் இல்லையே அப்படின்னு எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சிச்சு. சிவபெருமான் தன்னோட திருவிளையாடலை வெளிப்படுத்தி வைகை வெள்ளத்தையும் அடக்கி அருளினார். இந்த நிகழ்வு மதுரையின் பிட்டு திருவிழாவாக இன்றும் நினைவு கூறப்படுகிறது.